தமிழொலி நேர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் காலை நேர தலைப்பு செய்திகள். அரசு நிறுவனத்தால் பொது நிதியை செலவழித்து மேற்கொள்ளப்படும் ஒரு திட்டம் தொடர்பாக பொதுமக்கள் தகவல் கோருவதை மறுக்க எந்தவொரு அரசு நிறுவனத்தின் தலைவருக்கும் சட்டப்பூர்வ உரிமை இல்லை என மேல்முறையீட்டு நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு அத்தகைய தகவல்களை வெளியிட உத்தரவிடப்படும் போது அந்த தகவலை வெளியிடுவது கட்டாயமாக்க இருக்க வேண்டும் என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தகவல் அறியும் ஆணைக்குழு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொலைத்தொடர்பு நிறுவனம் தாக்கல் செய்த 3 மனுக்களை தள்ளுபடி செய்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இலங்கை நாடாளுமன்றம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை காலத்தின் கட்டாயமாக கருதி நிறைவேற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் ரயில் நிலையத்தின் மின்னியற்றிகளில் எரிபொருள் இல்லாத காரணத்தினால் இரவு நேரங்களில் ஹட்டன் ரயில் நிலையம் இருளில் மூழ்கியுள்ளதாக ரயில் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரயில் நிலையத்தின் மின்னியற்றிகளில் எரிபொருள் இல்லை என ரயில்வே திணைக்களத்திடம் பலமுறை கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ரயில் நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். சீரற்ற காலநிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக ஹட்டன் ரயில் நிலையத்தில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. மின்சார பயன்பாட்டுக்காக மின்னியற்றிகள் பொருத்தப்பட்டிருந்தாலும் போதுமான அளவு எரிபொருள் இல்லாத காரணத்தினால் மின்னியற்றிகள் செயலிழந்துள்ளன. இது தொடர்பில் ரயில்வே திணைக்களத்துக்கு பலமுறை கோரியும் அத்திணைக்கள அதிகாரிகள் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஹட்டன் ரயில் நிலைய ஜனக பெர்னாண்டோ பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். இரவு நேரங்களில் ஹட்டன் ரயில் நிலையம் இருளில் மூழ்கியுள்ளதனால் பயணிகள் கடும் சிரமங்களுக்கு உள்ளாகின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொது போக்குவரத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் பாலியல் துன்புறுத்தல் என்பது பொதுவான அனுபவமாக மாற்றப்பட்டுள்ளது. இது பாதிக்கப்பட்டவர்களை முறைப்பாடு அளிக்க தயங்க வைக்கும் சூழலையும் உருவாக்கியுள்ளது என்று ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியத்தின் அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். அந்த நிதியத்தின் பாலினத்துக்கான தேசிய திட்ட ஆய்வாளர் பிமாலே அமரசேகர அண்மையில் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் முறைப்பாடுகள் மிக குறைவாகவே வருகின்றன. 2023ஆம் ஆண்டில் சுமார் 300 சம்பவங்கள் மட்டுமே காவல்துறையில் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் சிலர் இதுகுறித்து பேச தயங்குகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் நடத்திய ஆய்வின்படி பொது போக்குவரத்தில் பயணிக்கும் பெண்களில் 90% அதிகமானோர் துன்புறுத்தலை அனுபவிப்பதாக தெரிய வந்துள்ளது. துன்புறுத்தலில் ஆண்களும் பாதிக்கப்படுகின்றனர். ஆனால் அந்த எண்ணிக்கை குறைவாக உள்ளது. பெண்கள் பயணத்திலேயே துன்புறுத்தலை சந்திக்கின்றார்கள் என்பதனாலேயே அவர்கள் வேலைக்கு செல்வதிலும் தயக்கம் ஏற்படுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். புத்தளம், தலவில மற்றும் நாவக்காடு பகுதிகளில் காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படையினர் நடத்திய கூட்டு சோதனையில் கடல் வழியாக கொண்டு வரப்பட்டதாக கூறப்படும் சுமார் 30 மில்லியன் மதிப்புள்ள 5 உயர் சக்தி மோட்டார் சைக்கிள்கள் சந்தேக நபர்களுடன் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. பறிமுதல் செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் நாட்டிற்குள் கொண்டுவர தடை செய்யப்பட்ட 800 மற்றும் 400 என்ஜின் திறன் கொண்ட 4 மோட்டார் சைக்கிள்கள் என்றும் எந்த சட்ட ஆவணங்களும் இல்லாமல் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 250 என்ஜின் திறன் கொண்ட ஒரு மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 50, 45 மற்றும் 20 வயதுடைய 4 சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிள்களுடன் கைது செய்யப்பட்டதாக புத்தள காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை முகாம் மற்றும் கல்பட்டி காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒரு பாடசாலை வகுப்பறையில் மாணவர்களின் எண்ணிக்கையை 25 தொடக்கம் 30ஆக குறைப்பது ஒரு இலக்காகும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்சார் கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வகுப்பறையில் 50 தொடக்கம் 60 மாணவர்களுடன் தரமான கல்வியை வழங்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். புதிய கல்வி மறுசீரமைப்பு குறித்து தென் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு அறிவூட்டும் நோக்கு காலியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றிலேயே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். மஸ்கெலியா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட புரோவின்ஸ் வீக் தோட்டம் மாண்டிங் காம் பிரிவில் மரக்கிளை முறிந்து விழுந்ததில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் பலியாகியுள்ளார். மாண்டிங்காம் தோட்டத்தை சேர்ந்த 44 வயதான 3 பிள்ளைகளின் தந்தையான ராசமாணிக்கம் செல்வகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்று முற்பகல் 10 மணியளவிலேயே இவ்வனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிற நிலையில் மழைக்கு மத்தியிலும் இவர் விறகு சேகரிப்பதற்காக சென்றுள்ளார். அவ்வேளையிலேயே கடும் காற்றால் மரக்கிளை ஒன்று முறிந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவ தொடர்பில் மஸ்கெலியா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
வடமத்திய மாகாண சபைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் அமைந்துள்ள 23 குளங்களின் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் சில அரசியல்வாதிகள் நீச்சல் குளங்களுடன் கூடிய ஹோட்டல்களை கட்டியுள்ளதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். வடமாகாண சபை கேட்போர் கூட்டத்தில் அண்மையில் நடைபெற்ற அனுராதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த உண்மைகள் வெளிப்பட்டுள்ளன. இந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் நடந்த 23 குளங்களில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை துல்லியமாக குறைக்க நீர்ப்பாசனத்துறையும் நில அளவைத்துறையும் ஒரு கூட்டு திட்டத்தை தொடங்க உள்ளன. முதல் படி அனுராதபுரத்தில் உள்ள நிவிர பாவியிலிருந்தே ஆரம்பிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கி வாகன நிதியளிப்புக்கான கடன் மதிப்பு வீதங்களில் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்து பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோட்டார் வாகனங்களுக்கு நிதி வசதிகளை வழங்குவதில் பின்பற்ற வேண்டிய முறைகளை புதுப்பித்து இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்கள் மின்சார வாகனங்கள் வழங்குவதை ஓரளவுக்கு ஊக்கப்படுத்தாது என அவர்கள் தெரிவித்துள்ளனர். சில வாகனங்களுக்கு வழங்கப்படும் கடன்களின் வீதம் குறைக்கப்பட்டுள்ளதனால் எதிர்காலத்தில் வாகனங்களை இறக்குமதி செய்வதில் ஆர்வம் மாறக்கூடும் என்று பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் வாகனம் வாங்கும்போது பலர் வங்கி அல்லது நிதி நிறுவனத்திடமிருந்து கடன் பெறுகின்றார்கள். அதன்படி வாகனத்தின் மதிப்பில் உள்ள எவ்வளவு தொகையை வங்கி கடனாக பெறலாம் என்பது தொடர்பிலும் வழிகாட்டுதல்களை மத்திய வங்கி அறிமுகப்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இடைநிறுத்தப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கை அடுத்த வாரம் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பரிந்துரைகளுடன் அறிக்கையை தயாரிப்பது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக குழு தெரிவித்துள்ளது. தேசப்பந்து தென்னக்கோன் செய்ததாக கூறப்படும் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்தும் விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழு சமீபத்தில் சாட்சியமளிப்பு பணியை முடித்தது. உயர்நீதிமன்ற நீதிபதி பிரதீப் பத்மன் சூரசேன குழுவின் தலைவராக உள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி நேல் இத்துவால மற்றும் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் EWM லலித் ஏகநாயக்க ஆகியோர் குழுவின் மற்ற உறுப்பினர்களாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டில் நிலவும் மழையுடனான வானிலையை தொடர்ந்து நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி விமல சுரேந்திரா நீர்த்தேக்கம் நேற்று காலை முதல் நிரம்பி வழிவதாக அதற்கு பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் காசல் டி மற்றும் மௌஷா கொள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நீர்த்தேக்கங்களை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிப்பவர்கள் வெள்ளம் குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டியில் கோர விபத்து 3 பேர் பலி, பலர் வைத்தியசாலையில். கண்டி உடுதும்புர மீமூர பகுதியில் வேன் ஒன்று பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இரவு ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் 2 பெண்களும் ஆண் ஒருவரும் அடங்குவதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்த மேலும் 3 பேர் பெல்தனிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கல்வி சீர்திருத்த திட்டத்தில் தரம் 5 புலமை பரிசில் தொடர்பில் எவ்வித தரவுகளும் உள்ளடக்கப்படவில்லை என உலபெனே சுமங்கல தேரர் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பை கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை நிறுத்தப் போவதாக வர்த்தமானி வெளியிட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தனர். பிரதமரின் முரண்பாடான அறிக்கைகள் குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த கல்வி சீர்திருத்தம் அவ்வப்போது வந்ததொன்று. இந்த கல்வி முறை உலகுக்கு ஏற்ற வகையில் சீர்திருத்தப்பட வேண்டும். நீங்கள் நினைத்த மாத்திரமல்ல, இது குறித்து எங்களுக்கும் சந்தேகங்கள் உள்ளன. பிரதமர் அரசியல் செய்ய வேண்டாம் என்று கூறுகின்றார். கல்வியின் வீழ்ச்சிக்கு மக்கள் விடுதலை முன்னணி முதன்மையாக பொறுப்பேற்க வேண்டும். அவர்கள் எங்களை வீதிக்கு இழுத்து சென்றுள்ளனர். ஆசிரியர்கள் அரசியல் செய்யவில்லை. வரலாறு தெரியாத ஒரு தலைமுறையை உருவாக்க முடியாது. கல்வி சீர்திருத்தங்கள் தேவையில்லை என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் இது குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் எண்ணிக்கை 33,095 அதிகரித்துள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிறைச்சாலைகளில் இடநெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி வெலிக்கடை சிறைச்சாலையில் 3,557 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் 750 கைதிகளை வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்க முடியும் எனவும் சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. 625 கைதிகளை அடைக்கக்கூடிய கொழும்பு மகசீன் சிறையில் தற்போது 2,985 கைதிகள் உள்ளதாகவும்
கொழும்பு ரிமாண்ட் சிறைச்சாலையிலும் 2426 கைதிகள் உள்ளதாகவும் அந்த சிறையில் தடுத்து வைக்கக்கூடிய கைதிகளின் எண்ணிக்கை 385 என்றும் தெரிவிக்கப்படுகிறது. வெலிக்கடை மகளிர் சிறையில் தடுத்து வைக்கக்கூடிய பெண் கைதிகளின் எண்ணிக்கை 220 என்றாலும் தற்போது 561 பெண் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் இன்று பல உதிரிகளாக பிரிந்து எதிரணிகள் வங்குரோத்து அடைந்துவிட்டன. வலுவான எதிரணி என்று தற்போது ஒன்றுமில்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஜனாதிபதி உரிய வகையில் நிறைவேற்றி வருகின்றார் என்று தெரிவித்துள்ளார். அனைத்து உறுதிமொழிகளையும் 24 மணி நேரத்துக்குள் நிறைவேற்றிவிட முடியாது. கட்டம் கட்டமாக அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பான புரிந்துணர்வு மக்களுக்கு உள்ளது. அரசின் பயணம் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் எதிரணிகள் தான் வக்ரோத்து அடைந்துள்ளது. இன்று பலமான எதிரணி ஒன்றும் இல்லை. அதனால்தான் அரசுக்கு எதிராக போலி பரப்புரைகளை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு அவை தள்ளப்பட்டுள்ளன. மக்களின் பணத்தை கொள்ளையிட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களை பிடிக்கும் நடவடிக்கை விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.